இயேசு கிறிஸ்துவை நாம் முழுமையாக அறிஞ்சுக்கணும்னா சிலுவையை அறிந்து கொள்ளணும். இந்த பூமியினுடைய சரித்திரத்தினுடைய மையம் இயேசு கிறிஸ்து. பிறப்புக்கு முன்பாடி பிஃபோர் கிரைஸ்ட் பிசி, பிறப்புக்கு அப்புறமேட்டு ஏடி. இந்த வேதத்தினுடைய மையம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையின் மையம் சிலுவை. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையின் மையம் சிலுவை. நாம இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அறிந்து கொள்ளணும்னா சிலுவையை அறிந்து கொள்ளணும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை பார்த்தீங்கன்னா, பவுல் ஒரு ஊருக்கு போய் 3 வாரம் பிரசங்கம் பண்றார். 3 வாரம் பிரசங்கம் பண்ணி 3வது வசனத்தை சொல்றாரு, இயேசுவே கிறிஸ்து. அவர் பிரசங்கம் என்ன பண்ணாரு? ஒரே பாயிண்ட், இயேசுவே கிறிஸ்து. ஜனங்கள் இயேசு வேற கிறிஸ்து வேற நினைச்சாங்க. இயேசு என்ற ஒரு நல்ல மனிதன் வருகிறார், புதிதான வெளிப்பாடுகளை தேவ வார்த்தைகளை சொல்லுகிறார். அவர் நல்லவர். அவருடைய போதனைகளை பல பேருக்கு பிடிக்கல. ஆகவே அவர் சிலுவை நியாயமாக அடிச்சிட்டாங்க. அவர் மரித்தார் அப்படின்னு நினைச்சாங்க இயேசு என்ற மனிதனை. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், வாஞ்சியா இருக்காங்க கிறிஸ்து வரணும்ட்டு. கிறிஸ்து வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. ஆனா இங்க இயேசு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. ஏன்? இயேசு வேற கிறிஸ்து வேற. பவுல் சொல்கிறார், இந்த இயேசுதான் அந்த கிறிஸ்து. இவங்க நினைச்சாங்க இவங்களுடைய வெளிப்பாடு, இவங்களுடைய மனநிலை, கிறிஸ்து பாடுபட முடியாது, கிறிஸ்து வேதனை அனுபவிக்க முடியாது, அவர் தேவகுமாரன், அவருக்குள்ள தெய்வீகம் இருக்கு, யாரும் அவரை தொட முடியாது. அவர் ரோம சாம்ராஜ்யத்தை கவிழ்த்து, ரோம ஆட்சியை கவிழ்த்து இங்க இஸ்ரேல் தேசத்தினுடைய அரண்மனையில் போய் சிம்மாசனத்தில் உட்காருவார் கிறிஸ்து. பவுல் சொல்றார், நீங்க எதிர்பார்க்கீங்க கிறிஸ்து, அந்த கிறிஸ்து தான் இயேசு. இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்றது, இயேசுவே கிறிஸ்து. முதலாவதாக சிலுவையின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நாம் நல்லா புரிஞ்சுக்கிறோம், சிலுவை எனக்காக. இரண்டாவது, சிலுவை புரிந்து கொள்ள மட்டுமல்ல, சிலுவை விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. சிலுவையை விசுவாசிக்கணும். நம்ம எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு சுவிசேஷ புஸ்தகம்னா அது யோவானா இருக்கலாம். இந்த யோவான் அருமையாக எழுதியிருக்கார் புஸ்தகத்தை. ஒவ்வொரு வசனத்தை வச்சு பல 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 ஆயிரக்கணக்கான பிரசங்கங்கள் பண்ணலாம். அந்த யோவான் தன்னுடைய புஸ்தகம் கிட்டத்தட்ட முடிவில் 20ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் யோவான் 20:31 சொல்றாரு, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்கணும். இந்த புஸ்தகம் எதுக்கு எழுதினாரு? விசுவாசிக்கணும். பிலீவ், பிலீவ் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் a son of God. சிலுவையில் அடிக்கப்பட்டவர் தேவனுடைய குமாரன். 2 காரியங்கள். ஒன்று, சிலுவையை புரிந்து கொள்ள வேண்டும். 2வது, சிலுவையை விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். யோவான் 19:30 முடிந்தது என்று சொல்லி. இன்னைக்கு இந்த ஒரே ஒரு சத்தியத்தை மட்டும் பார்க்க போறோம். முடிந்தது, முடிந்தது. இந்த கிரேக்க வார்த்தை டெலேஹோ.
டெலேஹோ, முடிந்தது அப்படின்னு அர்த்தம். நிறைவேற்றி முடிந்தாயிற்று. இங்கிலீஷில் அழகா சொல்லலாம், அக்கம்ப்ளிஷ்ட். நிறைவேற்றி முடிந்தாயிற்று. கிரயம் செலுத்தப்பட்டது, முழு கிரயம் செலுத்தப்பட்டது. paid in full, accomplished. எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டார். நாம இன்னைக்கு இயேசு என்ன செய்து முடித்தார் என்ற சில குறிப்புகளை பார்க்க போறோம். இதை நம்ம விசுவாசிக்க போகிறோம். நம்ம இதை விசுவாசிக்கும் போது, இதை அறிந்து விசுவாசிக்கும் போது, இன்னையிலிருந்து நம்முடைய வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் மாறப்போகுது. ஆமென் சொல்லுங்க. நமக்கு எல்லாம் ஒரு பேர் இருக்கு, பொதுவான பேர். என்னது? விசுவாசி. நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்? மரித்தார், பாடுபட்டார், இதெல்லாம் கிட்ட எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்தார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ரோமர் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதுல பவுல் அழகா சொல்கிறார், மனிதனுக்கு அநேக தேவைகள் உண்டு, அநேக தேவைகள் உண்டு. பசியா இருக்குவேன், கையை நீட்டி ஐயா சாப்பாடு போடுங்க. மெட்ராஸில் வெளில வந்தபோது படித்தவங்க, படிக்காதவங்க, பணம் உள்ளவங்க, பணம் இல்லாதவங்க, பங்களாவில் வசிக்கிறவங்க, குடிசையில் வசிக்கிறவங்க எல்லாரும் கையை நீட்டி அங்கே ஏதாவது கொண்டாடுவாங்க, வாலண்டியர்ஸ் கொண்டாடுவாங்க. சாப்பாடு பாக்கெட்டு, பிஸ்கட் பாக்கெட்டு, எனக்கு தாங்க பிஸ்கட், எனக்கு தாங்க சாப்பாடு அப்படின்னு கேட்பாங்க. மனிதனுக்கு தேவை கையை நீட்டணும். எத்தனையோ பேர் சிறையில் இருக்காங்க, கையை நீட்டி ஐயா என்னை விடுதலை பண்ணுங்க. மனிதன் தேவனை நோக்கி கையை நீட்டணும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க ஐயா. ஆனா இங்க பவுல் சொல்றாரு, தேவன் தன் கையை நீட்டிக்கொண்டு நாள் முழுதும் நின்றார். மனிதர் என்ன பண்ணாங்களா? கீழ்ப்படியாம எதிர்த்து பேசினாங்க. எதிர்த்து பேசினாங்க, என்னதான் ஆர்கியூ பண்றாங்க. சிலுவையில் எல்லாம் நடந்துருமா? சிலுவை மூலம் எல்லாம் ஆசீர்வாதம் கிடைச்சிருமா? சிலுவை போதுமா? தேவகுமார் சிலுவை அடிக்கப்படலாமா? ஆர்கியூமெண்ட். ஆனா எனக்கு உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடை கொடுத்திருக்கார். அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுதான் கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, டெலேஹோ, முடிந்தது. இதே இத மிச்ச 3 சுவிசேஷ புத்தகம் சொல்லியிருக்கு. 3 சுவிசேஷ புத்தகம் சொல்லும்போது உரத்த சத்தமாய் சொன்னார். He spoke with a loud voice. இது சாக போற மனிதனுடைய குரல் அல்ல, இது வெற்றி முழக்கா. அதை புரிஞ்சுக்கணும். முடிந்தது என்று சொன்னது வெற்றி முழக்கம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை இட் இஸ் finished. டெலேஹோ என்றது பெர்ஃபெக்ட் டென்ஸ். சரிதானா? பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா அன்னைக்கு நடந்து முடிந்தது, ஆனா அதோடைய எஃபெக்ட் தொடர்ந்து இருக்கும். பெர்ஃபெக்ட் டென்ஸ், அன்று நிறைவேறி முடிந்தது, அதனுடைய எஃபெக்ட் தொடர்ந்து இருக்கும். 2000 வருஷத்துக்கு முன்பாக நடந்த சத்தியம், நிறைவேறுதல், வெற்றி முழக்கம், அந்த எஃபெக்ட் இன்னைக்கு உங்களை மனக்கண்களை தொடுது, மனக்கதவுகளை திறக்குது. புதிய சத்தியம் பல முறை ஆயிரக்கணக்கான பிரசங்கங்கள் கேட்டிருக்கலாம் நீங்க சிலுவையை பற்றி. ஆனா ஆண்டவர் இன்று இப்போ உள்ள உங்க சூழ்நிலையில் உங்க தேவை சந்திக்க ஒரு பெரிய வெளிப்பாடு தருகிறார். எல்லாம் நிறைவேற்றி முடிந்தாயிற்று. இட் இஸ் அக்கம்ப்ளிஷ்ட். ஹல்லேலூயா.